உங்களுடைய தாயாருடைய கருவறையிலே நீங்கள் அனுபவித்த எந்த உணர்விலே நீங்கள் உருவானீர்களோ அந்த உணர்வுக்குள்ள நீங்க ஒடுங்கிறது தான் தூக்கம்ங்க. தாயாரோட கருவறையோட ரிப்ளிகா தான் நம்ம பெட்டு, தலகாணி எல்லாமேங்க. அது மாதிரியே மீண்டும் ஒடுங்குகின்ற அந்த ஒடுங்குகின்ற நிலையிலே உங்களுடைய தன்மையை, எனர்ஜெட்டிக் போஸ்டரையே டிரான்ஸ்ஃபார்ம் பண்ற, வேறு நிலைக்கு கொண்டு போற சில சத்தியங்கள், அதாவது சில புரிதல்கள், பரம சத்தியங்கள், அதை மட்டும் உங்களுக்குள்ள போட்டுட்டு அப்படியே உறங்கினீங்கன்னா போதுங்க. உங்களுடைய எமோஷனல் பேஸ் லைன், இன்னர் டைலாக் எல்லாம் மாறி போயிடும். நீங்க ஒரு குவாண்டம் ஃபீல்டுன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதுங்க. எப்பவாவது வந்துட்டு போற எண்ணங்கள் பத்தி கவலைப்பட மாட்டீங்க. இந்த ஜஸ்ட் ஒரு ஷேக் ஆகிற எர்த்குவேக் மாதிரி கொஞ்சம் ஷேக் ஆகிற எமோஷனல் பேஸ் லைன் பத்தி கவலைப்பட மாட்டீங்க. நீங்க ஒரு குவாண்டம் ஃபீல்டுன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த குவாண்டம் ஃபீல்டு, அதாவது நீங்க அலைன்னு நினைக்கிற புத்தி தான், அந்த மனம் தான். நீங்க இன்னர் டைலாக் மட்டும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க அலை மட்டும் தான் நினைக்கிறீங்க. நீங்க எமோஷனல் பேஸ் லைன் நினைச்சீங்கன்னா நீங்க அந்த கடலுடைய மேல் பரப்பு, அலையெல்லாம் எந்திரிச்சு விட மேல் பரப்புன்னு நினைக்கிறீங்க. நீங்க எனர்ஜெட்டிக் போஸ்டர் தன்மைன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் நீங்கள் கடல் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறீங்க. அப்போ இந்த இன்னர் டைலாக், எமோஷனல் பேஸ் லைன் பத்தி எல்லாம் கவலைப்படாம உங்களுடைய தன்மை மாறும். தன்மையை மாத்திப்பீங்க. இதெல்லாம் ரொம்ப சின்ன விஷயமா போயிடுங்க.